துரோகத்தின் வலியை விட ஆச்சரியமானது என்னவென்றால், எப்படி இவ்வளவு சிறப்பாக சிரித்து நடித்து நம்மை ஏமாற்றினார்கள் என்பதுதான். பாசமானவர்களுக்கு மோசம் செய்பவர்கள் தன்னை விட மோசமானவர்களிடம் நாசமாவார்கள். ஏனெனில் கர்மவினை அதிக சக்தி வாய்ந்தது. யாரையும் நம்பி வாழாதே. தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்பதை ஏனோ இன்னும் சிலர் உணராமலேயே இருக்கிறார்கள். நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் முழுமையாக நம்புவர்களிடம் துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பாகவே மாறிப்போயிருக்கிறது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்தும் கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. சில உறவுகளின் உண்மையான சுயரூபம் வெளியில் தெரிய வரும்போதுதான் உள்ளம் நொந்து கொள்கிறது. இவர்களையா இத்தனை நாட்கள் உயிருக்கும் மேலாக நம்பினோம் என்று. எல்லோரையும் உண்மையாகவே வெற்றியாளர்கள் என்று நம்பிவிடாதீர்கள். இன்றைய உலகில் ஒரு சிலரின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கிறது. தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் 1000 முறை திரும்பி வரலாம். ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் துளியும் எட்டி பார்க்காத இடங்கள் 2 தான். ஒன்று தாயின் மடி, இன்னொன்று இறைவனின் திருவடி. நம்மில் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்ப்பதற்கு வருவதில்லை. ஏனென்றால் எதிரிகள் தரும் வலியை விட துரோகிகள் தரும் வலிகள் மிகவும் அதிகம். அதனால் ஏற்படும் காயங்களும் அதிகம். நமக்கு வலிப்பது போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும். துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்போதும் நமக்கு தோன்றாது. சிலரின் அன்பும் காதலும் கூட சிலருக்கு சுகம், பலருக்கு துரோகம். துணிச்சல் அது வெற்றியின் அடையாளம். தயக்கம் அது தோல்வியின் தொடக்கம். தயங்கியவர்கள் வென்றதும் இல்லை. உன்னை போல் எதற்கும் துணிந்தவர்கள் தோற்றதும் இல்லை. வாய்ப்பு என்பது பிறரிடம் இருந்து நாம் பறித்து கொள்வது அல்ல, நம் திறமையால் நாம் தேடி பெற்றுக்கொள்வது. உங்கள் திறமையை வளர்த்து கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். வாய்ப்புகளே உங்களை தேடி வரும். முடியும் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். முடியாது என்ற வார்த்தை உங்களிடமிருந்து தானாகவே விலகி சென்றுவிடும். தவறு என்பது தவறே இல்லை. தவறுகளில் இருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிகப்பெரிய தவறு. தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனால் தவறுகளை சரி செய்து கொள்ள ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டுமே அமையும். அதை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றையும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதே. உன் சந்தேகமும் தயக்கமும் உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிடும். தீவிர நம்பிக்கையை வளர்த்துக்கொள். என்னால் செய்ய முடியும் என்ற தீவிர நம்பிக்கைதான் வெற்றிக்கான அடிப்படை. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை நேசித்து வாழ கற்றுக்கொள். வாழ்வை நேசிக்க தெரிந்தவனுக்கு மட்டும்தான் தன் சுமைகள் கூட சுகமானதாக இருக்கும். சிறந்ததை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்தி கொண்டே இரு. நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் உன் தகுதிக்கு ஏற்றது உனக்கு கிடைத்தே தீரும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அதை கடந்து சென்று கொண்டே இருங்கள். கஷ்டங்களை கண்டு கலங்கி நிற்பவர்கள் வாழ்வில் ஒருபோதும் வெற்றி பெறுவதே இல்லை. வாழ்க்கையில் நீ தனித்து விடப்படும் போதுதான் உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீயே தெரிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையையும் நீ நம்பிக்கையுடன் எதிர்கொள். தயங்கி நிற்பவர்கள் கைத்தட்டல் கொடுக்கிறார்கள். துணிந்து செயல்படுபவர்கள்தான் கைத்தட்டல் பெறுகிறார்கள். அசைக்க முடியாத நம்பிக்கை உன் கையில் இருக்கும் வரை உன்னுடைய வெற்றி என்பது உன் கைத்தொடும் தூரம்தான். பயத்தை கைவிடு. நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடு இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான். உங்களுக்கு முன் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது முக்கியமல்ல. அவற்றை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் பயணம் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தொடங்குங்கள். அந்த நாளின் முடிவில் உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் அடைந்தீர்களோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். அது உங்கள் இலக்கை இன்னும் எளிதில் அடைய நிச்சயம் உதவும். உன்னுடைய மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்கும் வரை உன்னை யாராலும் வீழ்த்தவே முடியாது. உன் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நின்றுவிடுகிறதோ அப்போது வெற்றியும் நின்றுவிடும். ஏற்ற இறக்கங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை.
எழுந்திரு, உனக்கான கடமைகள் அதிகம் காத்திருக்கிறது. உனக்காக காலம் காத்திருக்கப் போவதில்லை. முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கிறது. நீ கடந்து வந்ததை விட கடக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியும் உன் முன்னேற்றத்தை நோக்கியதாகவே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறக்கிறோம் என்று நினைத்துக்கொள். நம் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. உன் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனையாக மாறாது. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. நல்ல எண்ணங்களை தேர்வு செய். உன் வளர்ச்சி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான். நிதானமாக செயல்படு. கடுமையான பாதை என்று எதுவுமே இல்லை. இதுதான் நமக்கான பாதை என்று தீர்மானித்து விட்ட பிறகு கடுமையாக இருக்கிறதே என்று பாதையை மாற்றிக்கொண்டே இருக்காதே. பாதையை பற்றிய உன் பார்வையை மாற்றிக்கொள். ஒவ்வொரு நாளும் உன்னை நீ புதுப்பித்து கொண்டே இரு. வெறும் சிந்தனைகள் மட்டும் வெற்றியை தராது. இன்றே செயல்படத் தொடங்கு. எல்லாவற்றிற்கும் வார்த்தையில் பதிலளிக்காதே. உன் வெற்றிகரமான வாழ்க்கையால் பதிலளி. எப்போதும் சுய பரிசோதனையோடு செயல்படு. தோல்விகளை தவிர்க்கலாம். உன் வாழ்க்கையை நீ அடையும் வரை மற்றவர்கள் உன் மீது கல்லெறிந்தாலும் சொல்லெறிந்தாலும் காயங்களை துடைத்து வீசிவிட்டு கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் ஒரே பதில், நீ அடையப்போகும் வெற்றி ஒன்றுதான். இந்த உலகத்தில் உன் அடையாளத்தை தேடாதே. அதுவே தன் அடையாளத்தை தொலைத்ததாலோ என்னவோ இன்னும் சுற்றி கொண்டே இருக்கிறது. உன் அடையாளத்தை கொண்டு உனக்கான உலகை நீயே உருவாக்கு. தோற்றுப்போ, அடிகளை வாங்கு, அவமானப்படு, நேரத்தை வீணடி, சோம்பேறியா இரு, எல்லோரையும் நம்பு. அப்போதுதான் உன் ஏமாற்றமும் வீழ்ச்சியும் உனக்கு வாழ்வின் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நம் இதயத்திலிருந்து அன்பை கொடுக்கிறோம், நமக்கு யாரும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று. நீங்கள் உங்கள் இதயத்தையே எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவன் தருணம் பார்த்து உங்கள் முதுகில் குத்தத்தான் செய்வான். துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை, நம்பிக்கையின் இறப்பிடம்தான் துரோகம். கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கே புரியும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், துரோகத்தால் பலர் விழுந்தார்கள் என்று வரலாறு உண்டு. ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த சரித்திரமும் இல்லை. தன் தேவைக்காக மட்டும் உன்னுடன் உறவு வைத்து கொள்ளும் உலகம் இது. தேவைகள் முடிந்ததும் அடுத்த நொடியே நீ கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய். நம்பியவனுக்கு கூட துரோகம் செய். ஏனென்றால் எல்லோரையும் நம்பியது அவன் தவறு. ஆனால் உனக்கு நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்து விடாதே. அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. கண்ணீர் சிந்தும்போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை. நீ கவலை கொள்ளும்போது உன்னை ஆறுதல் படுத்த யாரும் வருவதில்லை. ஆனால் தெரியாமல் நீ ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. மேலும் இது போன்ற தரமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.